பேசிக்கலி நான் பெங்களூர். கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மலையாளம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இதனால தானே எப்போவுமே ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, கேரக்டர் டெப்த்தாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மூவியில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிருக்குன்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் ஆக்சுவலாக டு பி a part of the very good movie, very good subject. ஸோ அதெல்லாமே ஐ லைக் டு தேங்க் வெல்லப்பாண்டியன் சார் அண்ட் பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ் அண்ட் ஃபார் ரோஹிணி மேம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட், கோபிநாத் சார் டைரக்டர் and who supported me. So I'm so happy to be a part of the whole team actually. So like ஏன்னா நான் ஆக்சுவலாக கிளாசிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தது. ஸோ நான் எப்போவுமே கேரக்டர்ஸ் நான் சூஸ் பண்ணும்போது ரொம்ப லைவான கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படியே நான் இந்த ஒரு பிளைண்ட் கேரக்டர் தான் எடுத்தேன். ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் ஃபார் த வெரி குட் ரிவ்யூஸ் ஃபார் திஸ். ஏன்னா அந்த அளவுக்கு டைலாக்ஸே கிடையாது. பட் ஏன்னா அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அது சஸ்டெயின் பண்ணுவது ரொம்ப நல்லா அழகாக இருக்குன்னு தான் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைக் ஃபார் திஸ் ஐ ஷுட் தேங்க்ஸ் டு த டைரக்டர் அ லாட் ஆக்சுவலாக. தேங்க்ஸ் சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் அஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் லைக் திஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு 8 தோட்டாக்களில் வந்து எங்களுக்கு வந்து பாதி ஃபைனான்ஷியல் லாஸ் தான். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதி பணம் தான் வந்தது. அதை மீறி 2வது படம் நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி எனக்கு 2வது படம் தயாரிக்க ஒத்துக்கிட்ட அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. போஸ் பாண்டியன் அண்ணன் அவர் தான் ஃபஸ்ட்டு செக்கு கொடுத்து படத்தை ஆரம்பித்து விட்டார். அவருக்கு ரொம்ப நன்றி. அவரோட ராசி தான் படம் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் அவர் ஃபஸ்ட்டு செக்கு கொடுப்பார் இனிமேல். அடுத்தது டீம் பாபு தமிழ், கோபிநாத் 2 பேருமே வந்து எதை நினச்சி என்கிட்ட வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னாங்கன்னு தெரில. ஏன்னா ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ஹீரோ தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேரக்டர் இவன் பண்ணுவானா அப்படின்னு நம்பிக்கை வச்சு என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பாபு தமிழ் வந்து ஃபஸ்ட்டு அப்பா வந்து கொஞ்சம் தயங்கினோடனே பாபு தமிழ் கேட்டார், சார் வேறு பேனராக இருந்தால் கூட நீங்கள் நடித்தா போதும் அப்படின்றத கேட்டார். அவர் ஞாபகம் வச்சுருக்காரான்னு தெரியல. அந்த நம்பிக்கை என் மேலே வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மீடியா பீப்புள், நீங்கள் தான். நாங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டோம், எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு கை தட்டினும் போது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. அது அப்பா மூஞ்சிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயந்துக்கிட்டே இருந்தாங்க, இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் இப்படி மாற்றிருக்கலாமா அப்படி மாற்றிருக்கலாமா அப்படின்ற பயம், தயக்கம் எல்லாமே இருந்தது. நீங்கள் ஷோ பார்த்துட்டு நீங்கள் கை தட்டினதில் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதே மாதிரி படம் வந்து இன்றைக்கி எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஊர்லேருந்து சின்ன சின்ன கிராமத்துலலாம் படம் பார்த்து கால் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களாம் ஸ்டார் கேஸ்ட் படம் பார்க்குற மக்கள். இந்த படம் வந்து பார்த்து பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ் இல்லை, இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங், உங்களுக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கோம். சக்ஸஸ்ன்றது ஒரு படம் 10 நாள் போய் தயாரிப்பாளருக்கு அந்த பணம் திரும்ப வந்தால் தான் அது சக்ஸஸ்ஸு. கண்டிப்பாக வர வாரத்தில் மக்கள் இந்த படத்தை இன்னும் பார்த்து தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி.